ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் பகலில் மிதமான வெப்பம் காணப்படும். சில இடங்களில் சற்று வெப்பம் அதிகரித்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தீவிரம் குறைந்து காணப்படுவதால் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை தொடங்கப் போகுது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 மற்றும் 2 ஆகிய 2 தேதிகள் ஒரு சில இடங்களில் மட்டும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும். ஜூன் 3, 4, 5 ஆகிய 3 தேதிகள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன மழை தீவிரமடை போகுது. அதாவது ஜூன் 3ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மதுரை, திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் நமக்கு பரவலான மழை பெய்யும். அதாவது சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதே போல் ஜூன் 4 மற்றும் 5 தேதிகளிலும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலும் பரவலான மிதமான மழை, கனமழை பெய்யும். அதாவது பகல் நேரங்களில் மிதமான வெப்பம், சில இடங்களில் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் நமக்கு இந்த மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல காற்று குவிதல் அதிகமாக இருக்குது, அதை பொறுத்து தான் இந்த வெப்பச்சலன மழை இந்த 3 நாட்கள் பெய்ய போகுது. ஜூன் 6 மற்றும் ஜூன் 7 ஆகிய 2 தேதிகள் தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் மிதமான மழை, சாரல் மழை பெய்யும். பகல் நேரங்களில் அதிகமான வெப்பமே காணப்படும். ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை போகுது. அதாவது வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியானது ஆந்திரா மற்றும் ஒடிசா அருகே நிலை கொள்ளப் போகிறது. இதனால் நமக்கு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையும் மற்றும் வெப்பச்சலன மழையும் தீவிரமடையும். ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த மழையானது இருக்கும். இதனால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை, கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். கேரளாவிலையும் கனமழை, மிக கனமழை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சாரல் மழையும் மிதமான மழையும் பெய்யும். சில இடங்களில் கனமழையும் பெய்யும். உள் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களில் கனமழை, மிதமான மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரியான வானிலை தான் ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இதன் பிறகு ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். இதனால் தமிழ்நாட்டிலையும் நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, கனமழை பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களும் குறிப்பிட்ட சில நாட்கள் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தீவிரமாக இருக்கும். விவசாயிகள் வானிலை அறிந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.